கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தலைவராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இறையியல் பாடங்களை கற்று வருகிறோம். சபை என்கிற பாடத்தை தொடர்ந்து படித்து வருகிறோம். அந்த வரிசையிலே சரீரமாகிய சபையின் பணிகள், the duties of the church which is the body of Christ, கண்ணுக்கு தெரியாத உலகளாவிய சபை, இன்விசிபிள் குளோபல் சர்ச், எப்படிப்பட்ட பணிகளை இந்த உலகத்திலே செய்ய வேண்டும், செய்கிறது என்று உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன். உள்ளூர் சபைகள் அதன் அங்கம். சரீரமாகிய சபையில் உள்ளூர் சபைகள் அங்கம். உள்ளூர் சபையே சரீரமாகி விடாது. ஒரு கையை மட்டும் வச்சுக்கிட்டு இது ஒரு மனுஷன்னு சொல்லிட முடியாது. கண்ணை மட்டும் வச்சுக்கிட்டு இது முழு மனுஷன்னு சொல்லிட முடியாது. கண்ணு வேணும், கை வேணும், காது வேணும், வாய் வேணும், கால் வேணும், எல்லாம் சேர்ந்தது தான் மனுஷன். அது மாதிரி சரீரமாகிய சபைன்றது கண்ணுக்கு தெரியாத உலகளாவிய சபை. உள்ளூர் சபை என்பது ஸ்தாபனங்கள், சபைகள் என்பது உள்ளூர் சபைகள், லோக்கல் சர்ச்சஸ் என்பது அங்கங்கள். அந்த ஒரு கண்ணோட்டத்தோடு நாம் கற்றுக்கொள்வது நல்லது. எபேசியர் 1:20-23 எல்லா துரைத்தனத்துக்கும், அதிகாரத்துக்கும், வல்லமைக்கும், கர்த்தத்துவத்துக்கும், இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். இப்போ கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார். இந்த எபேசியர் 1:20-23 உள்ள வசனங்களை சரியா, அது ஒரே வாக்கியம் பாருங்க, ஒரே வாக்கியம், ஒரு நீளமான ஒரே வாக்கியம். கிறிஸ்து சபைக்கு தலையாக அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். வலது பார்சத்தில், உன்னதங்களில் தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். எப்படிப்பட்டவராக வீற்றிருக்கிறார்? நிறைவாக சரீரமான சபைக்கு தலையாக தந்தருளினார். எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும், துரைத்தனம், அதிகாரம், வல்லமை, கர்த்தத்துவம், இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கு மேலாக, துரைத்தனம், அதிகாரம், வல்லமை, கர்த்தத்துவம், துரைத்தனம், அதிகாரம், வல்லமை எல்லாம் பிசாசை குறிக்குது. மனிதர்களையும் சில நேரங்களிலே குறிக்கிறது, ஆனால் பொதுவாக பிசாசை குறிக்குது. துரைத்தனம், அதிகாரம், வல்லமை. அதுக்கு மேலே இயேசு கிறிஸ்து சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அதெல்லாம் அவருக்கு கீழே தான். எல்லா பிசாசின் வல்லமைகளும் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழே தான். அதுக்கப்புறம் எல்லா கர்த்தத்துவம்ன்றது பல்வேறு அதிகாரங்கள். குடும்ப தலைவர், அவர் ஒரு கர்த்தத்துவம். ஒரு அலுவலகத்தில் அதிகாரி, அவர் கர்த்தத்துவம். ஒரு நிறுவனத்தின் தலைவர், அவர் ஒரு கர்த்தத்துவம். லார்ட்ஷிப், பல்வேறு விதமான தலைமைகள், அதிகாரிகள், ராஜாக்கள், இவங்கெல்லாம் கர்த்தத்துவம் தான். இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழே தான். இயேசு கிறிஸ்து சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்காது. ஒன்றிய அரசோ, மத்திய அரசோ, மாநில அரசோ, பஞ்சாயத்து ராஜோ, எதுவோ, அது ஈடியோ வேற டியோ, எல்லாமே இயேசு கிறிஸ்துனுடைய சிங்காசனத்துக்கு கீழே தான். அப்படிதான் பைபிள் சொல்லுது. அவர் அங்க உட்கார்ந்து இருக்கும்போது சபையின் தலையாக உட்கார்ந்து இருக்கிறார். அவருடைய பாதங்களுக்கு கீழே தான் எல்லாமே இருக்கு. 22ஆம் வசனம் சொல்கிறது, எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி
எல்லாமே அவருடைய பாதங்களுக்கு கீழே தான். தலை கிறிஸ்து, பாதம் எது? சரீரம் சபை, பாதமும் சபைதான். தலை கிறிஸ்து, கழுத்திலிருந்து பாதம் வரைக்கும் சரீரமாகிய சபை. அப்போ பாதங்களுக்கு எல்லாத்தையும் கீழ்ப்படுத்திட்டாரு. எல்லா அதிகாரங்களையும், எல்லா வல்லமைகளையும், எல்லா நாமங்களையும், பேர் பெற்று இருக்கிற நாமங்கள் இந்த உலகத்தில். தலைமை ஸ்தானம் இருக்காது, அதிகாரம் இருக்காது, ஆனால் பெரிய பேர் இருக்கும். சினிமா நடிகர்களை எடுத்துக்கொள்ளுங்க, பெரிய பேர் இருக்கும், அவங்களுக்கு புகழ் இருக்கும். ஒரு நடிகை ஒரு ஜவுளி கடையை, துணிக்கடையை திறந்து வைக்க வாரான்னு சொன்னாலே 1,00,000 பேர் கூடிடுறான். இந்த இடத்துல போலீஸ் வந்து அவங்கள தடியடி நடத்தி தான் அவங்கள கலைக்க வேண்டியிருக்காது. பேர், புகழ், நாமம். ஒரு பேரை சொன்னாலே அந்த பொருளை நம்ம வாங்கிடுறோம். கூகுள் அப்படின்னு சொன்னால் போதும், கண்ணை மூடிட்டு அந்த கூகுள்ன்ற பேர் அவ்வளவு அந்த பேருக்கு அவ்வளோ மதிப்பு இருக்கு. அந்த கூகுள் சம்பந்தப்பட்டது என்றால் கூகுள் பே, பண பரிமாற்றம் பண்ணுவதற்கு கூகுள் பேன்னு ஒன்று இருக்கு, அதுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறோம். ஏன்னா அந்த பேர் அப்படிப்பட்ட பேர். டாட்டா, டாட்டானா அவ்வளவு மரியாதை. பங்கு சந்தையில் மிக நம்பகமான பேர் டாட்டா, ரிலையன்ஸ் போன்ற பேர்கள். அந்த மாதிரி இந்த உலகத்தில் பேர் பெற்றிருக்கிற எவ்வளவோ பேர்கள் இருக்கு. அது பிராண்ட்ஸாக இருக்கலாம், அல்லது தனிப்பட்ட நபர்களுடைய பெயராக இருக்கலாம், அல்ல அமைப்புகளின் பெயராக இருக்கலாம். நான் ஒரு நாட்டுக்கு பிரயாணம் பண்ணுவதற்காக விமான நிலையத்திற்கு போவதற்கு ரயிலில் போனேன். நான் ஒரு பையை கொண்டு போனேன். அந்த பை ஒரு ஊழிய நிறுவனம் எனக்கு கொடுத்த ஒரு பை. அந்த ஊழிய நிறுவனத்தினுடைய ஒரு கமிட்டி மீட்டிங்கில் நான் பங்கு பெற்ற போது அந்த பையை எனக்கு கொடுத்தாங்க, இந்த டிராவல் பயண பையை. அதில் அந்த ஊழிய நிறுவனத்தின் பேரும் சின்னமும் பொறிக்கப்பட்டிருந்தது. நான் இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்தபோது அதுக்கு முன்னதாக ஒரு சகோதரி என்னை அப்பப்போ அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருந்தாங்க. என்ன அந்த சகோதரி ஒரு மாதிரி நம்மளை பார்க்குறாங்கன்னு நினச்சேன். அவங்க இறங்கும்போது, எனக்கு முன்னால் அவங்க இறங்குனாங்க. இறங்கும்போது சொன்னாங்க, உங்கள் பையில் நான் பார்த்தேன், இந்த ஊழிய ஸ்தாபனத்தின் பேர் போட்டிருக்கு, நீங்கள் ஊழியக்காரரான்னு கேட்டாங்க. ஆமான்னு சொன்னேன். உடனே ஒரு காணிக்கையை கொடுத்துருந்தாங்க, உங்களுக்கு காணிக்கை தர்றேன், தயவுசெய்து ஏற்றுக்கொள்ளுங்கள்னாங்க. இமைப்பொழுது நேரத்தில் கையில் காணிக்கை கொடுத்துட்டு இறங்கிட்டாங்க. பாருங்கள், அந்த ஊழிய ஸ்தாபனத்தின் பேருக்கு ஒரு மரியாதை இருக்குது. இந்த மாதிரி இந்த உலகத்தில் நிறைய பேர்கள் இருக்குது, அமைப்புகளின் பேர்கள், தனிநபர்களின் பேர்கள். இறந்து போனவர்களுடைய பேர்களை கூட தேர்தலில் எடுக்காங்க, அந்த பேரை சொன்னாதான் ஓட்டு விடும். இந்த மாதிரி நிறைய பேர் பெற்றிருக்கணும். இம்மையிலும் மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் ஆபிரகாமுடைய பேர் பாருங்க. பரதீசில் போனாலும் அவன் பேர், அங்கே ஆபிரகாமின் மடின்னு தான் பேர் பரதீசுக்கு. அங்கேயும் அவன் பேர், ஆபிரகாமுடைய பேர் புகழ் பெற்று விளங்குகிறது. இன்றைக்கு வரைக்கும் ஆப்ரஹாமிக் ரிலிஜன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆபிரகாமுடைய சன்னதியாருடைய மதங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. யூத மதத்தை, கிறிஸ்தவ மதத்தை, இஸ்லாம் மதத்தை, 3 மதத்தையும் அப்ரஹாமிக் ரிலிஜன் சொல்கிறாங்க. இன்னைக்கு அவன் பேர் முஸ்லீம்களுக்கும் யூதர்களுக்கும் ஏற்பட்ட உடன்படிக்கைக்கு அப்ரஹாம் கவர்னன்ட், ஆபிரகாமின் ஒப்பந்தம் தான் பேர். ஆபிரகாம் பேர் இங்கேயும் புகழ் பெற்று விளங்குகிறது, பரதீசிலும் புகழ் பெற்று விளங்குகிறது. எல்லா பேர்களுக்கும் மேலே, எல்லா அதிகாரங்களுக்கும் மேலே ஒரு முதலமைச்சரையே பிடிச்சு கைது பண்ணி ஜெயிலில் வச்சுட்டாங்க, ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரை. அப்போ அதுக்கு மேலே அதிகாரம் இருக்கிறது அல்லவா? ஒரு கவர்னர் ஒரு மந்திரிக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க மாட்டேன்னாரு. உச்ச நீதிமன்றம் கேட்டது, நீங்கள் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறீங்களா, உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கட்டுமான்னு கேட்டுச்சு. உடனே கவர்னர் அன்னைக்கே பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுட்டார். கவர்னருக்கும் மேலே அதிகாரம் இருக்குது, முதலமைச்சருக்கும் மேலே அதிகாரம் இருக்குது.
அதனால எல்லா அதிகாரங்களுக்கும் மேல கிறிஸ்து இருக்கிறார். சபையின் தலையாக இருக்கிறார். அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார் என்றால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அவர் ராஜாதி ராஜா தான். மனுஷனா பிறக்கிறதுக்கு முன்னாலே அவர் ராஜாதி ராஜா தான். அவர் தேவாதி தேவன் தான். தேவாதி தேவன் தான். ராஜாதி ராஜா தான். மனுஷனாவே பிறந்தார். அவர் சபையின் தலையாக சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். அவர் பாதத்துக்கு கீழே எல்லா அதிகாரங்களும், எல்லா நாமங்களும், எல்லா கர்த்தத்துவங்களும் இருக்கின்றன, எல்லா வல்லமைகளும் இருக்கின்றன. பாதன்றது சபையை குறிக்குது. சரீரம் முழுவதுமே சபையை குறிக்குது. அப்போ சபைக்கு கீழே தான் எல்லாமே. நான் சொல்வது ஒரு தனிப்பட்ட ஸ்தாபனம் அல்ல. கத்தோலிக்க ஸ்தாபனம் தான் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் உலக நாடுகளை எல்லாம் ஆட்டி படைச்சது. எல்லா நாட்டின் அரசர்களும் போப்புக்கு கீழே தான் இருந்தாங்க. போப்பு தான் எல்லா அரசர்களையும் ஆட்டி படைக்கிறவராக ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இருந்தார். அதை நான் சொல்லவில்லை. அதுக்கப்புறம் சபை வேற, த சர்ச் அண்ட் த ஸ்டேட் ஆர் டிஃப்ரெண்ட்னு ரெண்டாக பிரித்தாங்க. ஒரு காலத்தில் சபையும் அரசாங்கமும் ஒன்றாக இருந்தது. போப்பு சொல்கிறபடி தான் எல்லா நாட்டு அரசர்களும் கேட்கணுன்ற ஒரு சூழ்நிலை ஒரு காலத்தில் இருந்துச்சு சரித்திரத்தில். ஆனால் பின்னால் ரெண்டாக பிரிச்சுட்டாங்க. போப்புக்கு ஒரே ஒரு சின்ன வளாகத்தை மட்டும் கொடுத்துட்டாங்க. ஒரு நாட்டு தலைவர் அந்தஸ்தை கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான். வேறு எதுவும் அவருக்கு இராணுவ அதிகாரம் கிடையாது, வேறு எந்த அதிகாரமும் கிடையாது. ஒரு மரியாதை, ஒரு அந்தஸ்து, அவ்வளோதான். அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை நான் சொல்லவில்லை. கண்ணுக்கு தெரியாத உலகளாவிய சபை, ரட்சிக்கப்பட்டவர்களுடைய கூட்டமைப்பு, அதனுடைய தலைமையகம் பரலோகத்தில் இருக்கிறது, அதனுடைய பதிவேடுகள் பரலோகத்தில் இருக்கிறது. அந்த கண்ணுக்கு தெரியாத சபைக்கு கீழே தான் எல்லா அதிகாரங்களும், எல்லா நாமங்களும், எல்லா வல்லமைகளும் வருகிறது. சபை தான் எல்லா அரசியல், சமூக, குடும்ப, பொருளாதார, அறிவு சார்ந்த எல்லா அதிகாரங்களையும் கீழ்ப்படுத்தி கட்டுப்படுத்தி நிரப்புகிறது. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவராகிய நிறைவாகிய சரீரமாகிய சபை. சபைக்கு கீழே தான் எல்லா அதிகாரங்களும் வல்லமைகளும் நாமங்களும் இருக்கிறது. சபைதான் இவைகளையெல்லாம் நிரப்புகிறது. நாம போய் கட்சியில் சேர வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்தவர்கள் அரசியல் பண்ணலாம், கர்த்தர் உங்களை அப்படி நடத்துவார் என்றால் விசுவாசிகள் அரசியல் பண்ணலாம். ஆனால் ஊழியக்காரன் அரசியல் பண்ண வேண்டியதில்லை. அரசியல்வாதி ஊழியம் செய்யலாம், தப்பு இல்லை. ஆனால் ஊழியக்காரனுக்கு அரசியல் தேவையில்லை. ஏனென்றால் ஊழியக்காரன் சபையினுடைய ஒரு வேலைக்காரன், சபையினுடைய பிரதிநிதி. சபைக்கு கீழே தான் எல்லாம் இருக்கு. இவன் போய் ஏன் ஒரு கட்சியில் சேரணும்? யாரும் போய் வரிசையில் நின்று தன்னை பிஷப்புன்னு சொல்லிக்கிற ஒருத்தர் பெரிய வரிசையில் மணிக்கணக்கில் நின்று அந்த பிஷப் உடையோடு போய் ஒரு பெரிய கட்சியிலிருந்து ஒரு கட்சியில் வந்து சேர்ந்த ஒரு பெரிய தலைவருக்கு போய் பொன்னாடை போத்தினதை நான் பார்த்தேன். அந்த கட்சிக்காரர் இவர் மேலேயும் கீழே, அந்த தலைவர் இவர் மேலேயும் கீழேயும் பார்க்குறாரு. அந்த வீடியோவை நான் பார்த்தேன், நேரலையே பார்த்தேன். இது தேவையா? நாம் எல்லாவற்றையும் நிரப்பி கட்டுப்படுத்தி கீழ்ப்படுத்துகிற அரசியல் தான் இல்லை, எல்லா அதிகாரங்களையும், தொழில் அதிகாரங்கள், விஞ்ஞான அதிகாரங்கள், எல்லா கர்த்தத்துவங்கள்னா எல்லா அதிகாரங்கள், எல்லா தலைமைகளையும் கீழ்ப்படுத்தக்கூடிய நிரப்பக்கூடிய ஒரு வல்லமை சபைக்கு உண்டு. ரெண்டாவதா எபேசியர் 2:21-22. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். சபை ஆலயம்ன்றது ஒரு கட்டடம் அல்ல. யாக்கோபினுடைய புஸ்தகத்தில் சபை கூடுகிற இடத்த ஆலயம்னு சொல்லப்பட்டிருக்கு ஒரு இடத்துல. ஆனால் ஆலயம் அப்படின்றது நாம் தான் ஆலயம். நமக்குள்ளதான்
கிறிஸ்து வாசமா இருக்கிறாரு. நம்ம சரீரம் தான் பரிசுத்த ஆவியின் ஆலயம். கோடிக்கணக்கான தேவ பிள்ளைகளுடைய கூட்டமைப்பாகிய சரீரமாகிய சபை. கோடிக்கணக்கான ஆலயங்கள் ஒன்னா சேர்ந்ததுன்னா எப்படி இருக்கும்? எல்லாருக்குள்ளும் கர்த்தர் இருக்கிறார், எல்லாருக்குள்ளும் தேவ பிரசன்னம் இருக்கிறது. ஆக ஆலயமாக எழும்புகிறது, தேவனுடைய வாசஸ்தலமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். தேவ பிரசன்னத்தை இந்த உலகத்துக்கு உணர்த்துகிற ஒரு கருவியாக சபை இருக்கிறது. வரலாற்றில் இயேசு இருந்தார்னு ஆதாரம் இருக்கு. ஆனா இப்போது இயேசு இருக்கிறார், இப்போதும் இயேசு பிரசன்னராய் இருக்கிறார், கிரியை செய்கிறார் என்பதை உணர்த்துகிற ஒரு கருவியாக சபை இருக்கிறது. மூன்றாவதா எபேசியர் 3:10, உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்கள் அதிகாரங்கள்னா பிசாசினுடைய ஆவிகள். அனந்த ஞானம், தெய்வீக ஞானத்தை சபை மூலம் தான் பிசாசே தெரிஞ்சுக்கிடுவாங்க. தெய்வீக ஞானத்தை பிசாசுக்கே காண்பிக்கக்கூடிய ஒரு கருவியாக சபை இருக்கிறது. எபேசியர் 4:11-13, நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூர்ண புருஷர் ஆகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். இங்கே அவருடைய அறிவில், குமாரனை பற்றும் அறிவில் ஒருமைப்பட்டவர்கள் ஆவதற்காக ஆண்டவர் ஊழியக்காரர்களை சபையில் நியமிச்சிருக்கிறார். அவரை பற்றும் அறிவு சபையின் மூலம்தான் வருகிறது. அவர் தெய்வீக ஞானம் சபையின் மூலம்தான் பிசாசுக்கே தெரிய வருகிறது. 1 பேதுரு 1:12, அங்க தேவதூதர்களே நம்மை பார்த்து தான் தெரிந்து கொள்கிறார்கள். சுவிசேஷம்னா என்னன்னு தெரிந்து கொள்கிறார்கள். சுவிசேஷம்னா என்னன்னு தூதர்களுக்கு முதல்ல தெரியாது. தங்கள் நிமித்தமல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசிரியராயிருக்கிறார்கள். சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணுறத உத்து பார்க்க தேவதூதர்கள் ஆசைப்படுறாங்களாம். எங்கேயாவது சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணால் தேவதூதர்கள் வேடிக்கை பார்க்குறாங்களாம், என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஆக சபைதான், சபையின் அங்கமாகிய நாம் தான் தூதர்களுக்கும் சுவிசேஷம்னா என்ன என்று தெரியப்படுத்துகிறோம். பிசாசுக்கும் தெய்வீக ஞானம்னா என்னன்னு தெரியப்படுத்துகிறோம். மனுக்குலத்துக்கும் மனிதர்களுக்கும் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து யார், எப்படிப்பட்டவர் என்று சபையின் மூலம் தான் தெரிய வருகிறது. ஆகவே சபை ஒரு தேவனுடைய தகவல் தொடர்பு கருவி, ஒரு அறிவிக்கிற கருவி சபை என்பது.
அது சபையினுடைய ஒரு தேவ பிரசன்னத்தை உணர்த்துவது மட்டுமல்ல, இந்த உலகத்தையே கட்டுப்படுத்தி கிறிஸ்து தான் இந்த உலகத்தையே கட்டுப்படுத்துறாரு, நிரப்புறாரு. சபையின் மூலமாகத்தான் அதை செய்கிறார். சபை என்கிற கருவியின் மூலமாக, சபை என்கிற பாதத்தின் மூலமாக, சரீரம் என்று சொல்லும்போது பாதம் அதில் அங்கம், பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி சபையை ஒரு ஆலயமா, ஒரு சபை என்கிற ஒரு அமைப்பு. சீனாவில் இப்போ பழைய கம்யூனிஸ்ட புரட்சி வெடிக்கிறதுக்கு முன்னால் இருந்த ஆலயங்கள் ஸ்தாபனங்களுக்கு மட்டும்தான் அனுமதி. அதிலும் புதியவர்களை சேர்க்கக்கூடாது. ஏற்கனவே இருந்தவங்க, அவங்க பிள்ளைங்க, அவங்க குடும்பத்தார் தான் இருக்கலாம் அந்த ஆலயங்களில். புதுசாக எங்கேயும் போய் சுவிசேஷம் சொல்லக்கூடாது, சட்ட விரோதம், கைது செஞ்சிருவாங்க. புதுசாக சபை ஆரம்பிக்கக்கூடாது, கைது பண்ணிடுவாங்க, சட்ட விரோதம். ஆனால் உலகத்திலேயே அதிகமாக வளர்கிற சபை சீன சபை தான். ஆலயம் கிடையாது, கட்டடம் கிடையாது, இடம் கிடையாது, அமைப்பு கிடையாது. ரகசியமாக ஆங்காங்கே வீடுகளில், காடுகளில், குகைகளில் சிறு சிறு கூட்டமாக கூடி சபையாக இயங்குகிறார்கள். ரகசிய அமைப்புகள். அதனால் 3 செத்தவர்களை உயிரோடு எழுப்பினா தான் பாஸ்டர் ஆக முடியும் சீனாவில். அவ்வளவு அற்புதங்கள் நடக்குது. அப்படி சபை அங்கே இயங்குகிறது. அதனால் கண்ணுக்கு தெரியாத ரகசிய அமைப்பு, உலகளாவிய அமைப்பு தான் சபை. அதைத்தான் ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தை உணர்த்துறதுக்கும், இந்த பூமியை கட்டுப்படுத்துறதுக்கும், தம்மை பற்றிய தகவல்களை அறியப்படுத்துறதுக்கும் கருவியாய் பயன்படுத்துகிறார். பிதாவே இயேசுவின் நாமத்தில் சரீரமாகிய சபையினுடைய மேன்மையை, முக்கியத்துவத்தை நாங்கள் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர் சபைக்கு. சபையுடைய சரீரம், சபைக்கு கீழே தான் எல்லா அதிகாரங்களும், வல்லமைகளும், நாமங்களும். ஆண்டவரே, அதை புரிந்து கொள்ள உதவி செய்யும். சபைதான் தேவனுடைய வாசஸ்தலம், சபைதான் தேவனுடைய ஆலயம், கட்டடம் அல்ல. ஆண்டவரே, நீர் இருக்கிறீர் என்பதை, நீர் அசைவாடுகிறீர் என்பதை, நீர் எழுந்தருளுகிறீர் என்பதை இந்த உலகத்துக்கு உணர்த்தக்கூடிய கருவி சபைதான். உம்மை குறித்த அறிவை இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்த, உலகத்துக்கு மட்டுமல்ல, பிசாசுக்கும் தூதர்களுக்கும் சபை மூலமாக தான் தூதர்களுக்கே சுவிசேஷத்தின் காரியங்களை நீர் தெரியப்படுத்துகிறீர். இந்த உண்மைகளை எல்லாம் உணர்ந்து நாங்கள் செயல்பட, தாழ்வு மனப்பான்மைகளை அகற்றி நாங்கள் நம்பிக்கையோடு செயல்பட உதவி செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.